இன்னைக்கு நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பத்தி பார்க்க போறோம். பகு என்றால் பகுத்தல் அல்லது பிரித்தல், பதம் என்றால் சொல். அப்ப பகுபதம் அப்படின்னா என்னது? பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்ல பிரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு 6 உறுப்புகள் வரும். 6 உறுப்புகள் என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுல இடைநிலை நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். இந்த இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப உண்டான் அப்படின்ற சொல்லே எதை குறிக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு முடிஞ்ச செயலை குறிக்குது. கரெக்டா? உண்டான் அப்படின்னா ஏற்கனவே அவன் சாப்பிட்டான் அப்படின்றத குறிக்குது. அப்ப இறந்த கால இடைநிலை தெரிஞ்சிடும். மறுத்து மறுத்து அப்படின்னா மறுத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சொல் வர வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது எதுல வரும்? எச்சம்ல வந்துடும். வினை எச்ச விகுதியில வந்துடும். மறுத்து போயிருச்சு மறுத்து போயிருச்சு அப்படின்னா அதுவுமே ஏற்கனவே முடிஞ்ச சொல்லதான் இருக்கு. அப்ப இதுவுமே என்ன ஆயிரும்? இறந்த கால இடைநிலை அப்படின்னு நம்ம எளிமையா கண்டுபிடிக்க முடியும். செய்வான் செய்வான்ற அப்படின்ற சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செய்வான் எப்ப செய்வான்? இனிமேதான் அவன் செய்யவே போறான் அப்படின்னும் போது, இனிமே அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? எதிர்காலம். அப்ப செய்வான் அப்படின்றது எந்த இடைநிலை அப்படின்னா எதிர்கால இடைநிலையை குறிக்கும். அதே மாதிரி வேண்டுகின்றேன் அப்படின்னு எடுத்துப்போம். வேண்டுகின்றேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இப்போ வேண்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது நிகழ்கால இடைநிலையை குறித்து வருது அப்படின்னு நம்ம எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.